வணக்கம் மக்களே. முருங்கை இலையை காய வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது நிழலில் காய வச்சுருந்தோம். அது பாருங்கள், ஒரே நாளில் அடிக்கிற வெயிலுக்கு இப்படி தூள் தூளாக நொறுங்குற அளவுக்கு காஞ்சிருச்சுங்க. இந்த முருங்கைக்கீரையை நான் வந்து ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இந்த பொடியை பயன்படுத்தி, அதாவது இந்த இலைகளை பயன்படுத்தி பொடியாக அரைச்சி நம்ம வந்து சமையலுக்கும் பயன்படுத்தலாம். பியூட்டி ப்ராடக்ட்ஸ், அதாவது நம்ம சோப்பு செய்யலாம். அப்புறம் வந்து ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹேருக்கான பேக்கில் இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா மொரிங்கா பவுடர் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்களுக்கு உபயோகமாக இருக்குது. இங்கிருந்து எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுற அளவுக்கு இது பெரிய லெவல் வந்து வியாபாரம். ஆனால் நமக்கு நம்ம வீட்டில் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா நாள்லையும் கிடைக்காது, எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அப்போ எப்போ கிடைக்குதோ அப்போ கொண்டு வந்து இந்த மாதிரி நிழல் காய்ச்சல் போட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வர வீடியோக்களில் இதை வச்சு நான் என்னெல்லாம் சமையல் பண்ணுறேங்கிறத அப்லோட் பண்ணுறேன்.